முக்கிய நிகழ்வுகள். புதுவை மத்திய சிறைச்சாலையை புதுவை மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் அவர்கள் ஆய்வு செய்தார். பெருகி வரும் குற்றத்தின் காரணமாக சிறையில் சிறைவாசிகளை அடைப்பதற்கு போதுமான இடவசதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும், அவர் குற்றத்திற்கேற்ப அக்குற்றவாளிகளை தனித்தனி பகுதியாக அடைக்க வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றமானது அறிவுறுத்தியது. அதன் தொடர்ச்சியாக கடந்த திங்களன்று புதுமை தலைமை நீதிபதி திரு சந்திரசேகரன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுவை மத்திய சிறையில் புதுவை மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் அவர்கள் அனைத்து பகுதிகளையும் ஆய்வு செய்தார். சிறை கைதிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப பொதுவான இடவசதி உள்ளதா என்றும், மற்றும் கொலை குற்றவாளிகள், குண்டாஸ், தொடர் குற்றவாளிகள், மூன்றாம் பாலினத்தவர் மற்றும் இளம் குற்றவாளிகள் போன்றோரை அடைக்க தனி பகுதி ஏற்படுத்தி உள்ளதா என்றும், சிறைவாசிகள் எண்ணிக்கை ஏற்ப சிறை ஊழியர்கள் பணியமர்த்தல் பட்டுள்ளனா என்றும் ஆய்வு செய்தார். மேலும் சிறையில் சிறைவாசிகள் நல்வழிப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளையும் கேட்டறிந்தார். பின்பு சிறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள இயற்கை விவசாயம், பேக்கரி, கைத்தறி, ஜெயில் FM மற்றும் கைவினைப் பொருட்கள் போன்றவற்றை பார்வையிட்டு மரக்கன்றுகளை நட்டு சிறைவாசிகளிடம் கலந்துரையாடினார். இந்நிகழ்வில் DCR நார்த் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன், தாசில்தார் ஜோதிமணி, ராகேஷ் கண்ணா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுவையை அடுத்த மண்ணாடிப்பட்டு கொம்யூனுக்கு உட்பட்ட திருக்கனூர் KR பாளையத்தில் அமைந்துள்ள விஜய் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2024-25 கல்வி ஆண்டிற்கான இளங்கலை வகுப்புகள் தொடக்க விழா வியாழக்கிழமையன்று கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. விழாவானது தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கி சான்றோர் பெருமக்களை சிறப்பு செய்தலுடன் தொடங்கப்பட்டது. மேலும் கல்லூரி முதல்வர் முனைவர் ரோசி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களால் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு பின்பு சிறப்பு விருந்தினர்களான திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள், முன்னாள் முதல்வர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருவெண்ணெய்நல்லூர் திரு அன்புமணி பன்னீர்செல்வம், திட்ட மேலாளர் திரு செந்தில்குமார் ஐயா அவர்கள், புதுவை பல்கலைக்கழக மாசு கட்டுப்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் சார் பொறியாளர் துறை இணை பேராசிரியர் இவர்கள் தங்கள் சிறப்புரை வழங்கினர். திரு ராஜசேகரன் அவர்கள் பேசுகையில், அனைத்து மாணவ செல்வங்களும் மனதில் உறுதி கொண்டு எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்க வேண்டும் என்பதை பல வரலாற்று சாதனையாளருடன் ஒப்பிட்டு கூறினார்கள். திரு அன்புமணி பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுகையில், படிப்பதோடு நிறுத்திவிடாமல் மேன்மேலும் பல்வேறு திறன்களையும் வளர்த்து கொண்டால் எதிர்காலத்தில் சிறந்த வேலைவாய்ப்பினை பெற முடியும் என்று, எதிர்கால செயற்கை நுண்ணறிவால் செயல்படக்கூடிய அதற்கேற்ப நம்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது கூறினார். திரு டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் பேசுகையில், தகவல் பரிமாற்றத்தின் முக்கியத்துவத்தையும், ஒருவர் வளர்ச்சிக்கு கல்வியே அடிப்படை என்றும், எதிர்கால வாழ்வு என்று கற்பதில்தான் கூறினார். நிறைவாக கல்லூரியின் தாளாளர் ஐயா பாலச்சந்திர அவர்களின் முன்னிலையில் துணை தாளாளர் ஜானகி தேவி அவர்கள் நன்றியுரை கூறிய பின்பு நாட்டு பண்ணுடன் விழா சிறப்பாக நிறைவேற்றது.
புதுச்சேரி அரசு மின்துறை தனியார்மயம் குறித்து நேற்று ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தால் காணொலி வாயிலாக கூட்டப்பட்ட கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்து புதுச்சேரி அரசு வெளிப்படையாக மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். புதுச்சேரி அரசுக்கு திமுக துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ வலியுறுத்தல். புதுச்சேரி மாநிலத்தின் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்து அரசால் எடுக்கப்படும் முடிவுகள், குறிப்பாக மின்துறை தனியார்மயம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் மக்களின் கோபத்திற்கும் ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற பற்றுதலை பேரொருக்கும் செயலாக மாறி வருகின்றது. ஆளும் பாஜக கூட்டணி கட்சிகள் தனது தேர்தல் அறிக்கையில் மின்துறை தனியார்மயம் குறித்து எதனையும் சொல்லாமல் ஒன்றிய எஜமானர்களின் ஆணைக்கிணங்க புதுச்சேரி அரசின் மின்துறையினை தனியார்மயம் ஆக்குவதற்கான முயற்சியின் முன்னோட்டமா நேற்று நடந்த காணொலி கூட்டம் என்பதனை அரசு தெரிவிக்க வேண்டும். ஏற்கனவே ரூபாய் 27 கோடிக்கு ஏலம் விட்ட முந்தானத்தை எதிர்த்து ஊழியர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உள்ளனர். ஒன்றிய அரசின் 2020 மின்சார விநியோக தனியார்மய கொள்கையினை இன்னும் எந்த மாநிலமும் ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. அதே நேரத்தில் ஒன்றிய அரசின் மின்சார மசோதாவை தொடக்க நிலையிலேயே எங்களது திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்தன. கடந்த 4/6/2022 அன்று தமிழக முதல்வர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி எங்களது மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா எம்பி அவர்கள் ஒன்றிய மின்சக்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கு கடிதத்தின் வாயிலாக யூனியன் பிரதேசமான புதுவையில் மின்துறையினை தனியார்மயமாக்கும் முடிவினை கைவிட வேண்டுமென வலியுறுத்தி உள்ளதை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நினைவு கூறுகிறேன். பாரத பிரதமர் அவர்கள் பொதுத்துறை நிறுவனங்களை விற்கும் நடவடிக்கையின் தொடர்ச்சியா இது என ஆட்சியாளர்களை நினைவுகிறேன். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் ஏன் பொதுமக்களும் தினம்தோறும் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் வாழ வைப்பதுதான் பாஜகவின் திட்டமா? மக்களின் ஆதாரமான குடிநீர், சுகாதாரம், மின்சாரம் போன்ற முக்கியமான துறைகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதுதான் மக்களுக்கு செய்யும் நன்மையாகும். புதுச்சேரி மாநிலத்தை ஆளும் கூட்டணியின் டெல்லி எஜமானர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள ஜம்மு, காஷ்மீர், சண்டிகர் போன்ற யூனியன் பிரதேசங்களில் மின்துறை தனியார்மய கொள்கையினை ஊழியர்களின் பொதுமக்களின் கடும் போராட்டத்தின் விளைவாக கைவிடப்பட்டுள்ளது ஏன்? சட்டமன்றம் இருக்கின்ற ஒடிசாவிலும் உத்தரப்பிரதேசத்திலும் அம்மாநில அரசுகள் மின்துறை தனியார்மய கொள்கையினை பொதுமக்களிடம் போராட்டத்தின் காரணமாக நிராகரித்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மின்துறைக்கு சொந்தமான நிலங்கள், துணை மின் நிலையங்கள், மின்கடத்திகள் உள்ளிட்ட மின்ன கட்டுப்பாடுகள், மக்களால் பல்வேறு இனங்களில் வைக்கப்பட்ட முன்வைப்பு தொகைகள் உள்ளிட்ட இனங்கள் மூலமாக சுமார் 25,000 கோடி சொத்து மற்றும் சுமார் 3,000 தொழில்நுட்ப பணியாளர்கள், அமைச்சக பணியாளர்கள் இருந்தும் மின்துறையை தனியார்மயம் ஆகாது என்று அரசாணை வெளியிடுவதில் இந்த அரசுக்கு தயக்கம் ஏன்? சட்டமன்றத்தில் மின்துறை காலி பணியிடங்கள் 1000 நிரப்பப்படும் என்று மின்துறை அமைச்சரும் மின்துறை தனியார் மயம் ஆகாது என்று சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்றத்தில் சொல்லுவதும் இந்த கூட்டம் நடப்பதன் மூலம் கேலிக்கூத்தாக உள்ளது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேற்று 22/8/2024 அன்று நடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டுமென திமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நமது புதுவை மண் போராட்டங்களுக்கு பயந்த மண் அல்லவா? தற்போதைய பாஜக ஆட்சி ஜனதா கட்சி ஆட்சியில் கூட்டணியில் இருந்தபோது நமது புதுவை மாநிலத்தை தமிழகத்தோடு இணைக்க முற்பட்ட போது அதனை எதிர்த்து வெற்றி கண்ட மண். இதனையெல்லாம் ஆட்சியாளர்கள் உணர்ந்து கொண்டு மின்துறை தனியார்மய கொள்கையினை கைவிடப்பட்டது என்று அரசாணை வெளியிட்டு மக்களை நம்பிக்கை பெற வேண்டுமென மீண்டும் அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். இல்லையென்றால் புதுவை வரலாற்று பக்கங்களில் இந்த அமைச்சரவை காணாமல் போய்விடும் என்று மாநில மக்களின் சார்பாக தமிழக கழகத்தின் சார்பாக எச்சரிக்கிறேன். இவ்வாறு அந்த அறிக்கையில் அனிபால் கென்னடி எம்எல்ஏ குறிப்பிட்டுள்ளார். மண்ணாடிப்பட்டில் அமைந்துள்ள ஆக்ஸ்போர்ட் சர்வதேச பள்ளியில் வீட்டிலுள்ள பெரியவர்களுக்கு மரியாதை தந்து போற்றும் விதமாக தாத்தா பாட்டி தினம் கொண்டாடப்பட்டது. மண்ணாடிப்பட்டு ஆக்ஸ்போர்ட் சர்வதேச பள்ளியில் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு மரியாதை தந்து போற்றும் விதமாக மழலையர் வகுப்பு குழந்தைகள் தங்கள் தாத்தா பாட்டிக்கு பாத பூஜை செய்து அவர்களிடம் ஆசீர்வாதத்தை பெற்றனர். அப்பொழுது தாத்தா பாட்டி மற்றும் பேர குழந்தைகள் புகைப்படம் ஒட்டிய வாழ்த்து அட்டை கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை மகிழ்விக்கும் விதமாக நடனம் ஆடுதல், பாட்டு பாடுதல் போன்ற விளையாட்டுகள் நடத்தப்பட்டன. அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக புதுவை கலைமாமணி இன்னிசைக்குள்ளி MS சுப்புலட்சுமி விருது என 50க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்ற KV பள்ளியின் இசை ஆசிரியர் திருமதி சரஸ்வதி முரளி மற்றும் ஓய்வு அரசு பணியாளர் திரு சுகுமார் அவர்கள் மற்றும் அவர்களது மனைவி மீரா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவை குத்துவிளக்கேற்றி ஆரம்பித்தனர். அனைவரையும் மகிழ்விக்கும் விதமாக சரஸ்வதி அம்மாள் பாட்டு பாடினர். மேலும் திரு சுகுமார் அவர்கள் சிறப்புரையாற்றி விழாவை சிறப்பித்தார்.
தாத்தா பாட்டியை மகிழ்விப்பதற்காக மழலையர் நடனம், பாடல், சொற்பொழிவு, நாடகம் என பலவிதமான நிகழ்ச்சிகளை ஆனந்தத்துடன் ஆர்வத்துடனும் சமர்ப்பித்தனர். ஆக்ஸ்போர்ட் பள்ளி குழந்தைகள் மட்டுமல்லாமல் சுற்று வட்டாரத்தில் 2 வயது முதல் 5 வயது உரை குழந்தைகள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டியையும் அழைத்து அவர்களையும் நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இவ்வாறு பெரியவர்களுக்கு மரியாதை தந்து அவர்கள் மன மகிழ்ச்சியுடனும் சில நிகழ்ச்சியுடனும் பாராட்டும் நன்றியும் கூறினர். இவ்வாறு அன்பும் அரவணைப்பும் கலைந்த நிகழ்ச்சியை செய்து கொடுத்த சாம்புவல் எஜுகேஷன் டிரஸ்டின் உரிமையாளர் டாக்டர் SR சாம்புலு மற்றும் பள்ளியின் இயக்குனர் மிஸ்ஸஸ் சி குமரவேல் அவர்களுக்கு பள்ளியின் முதல்வர் திருமதி சந்திரா அவர்களும் பெற்றோர்களும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். தவளக்குப்பம் ஆச்சாரியா பள்ளியின் முதல்வர் கார்த்திகா சீனிவாசன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறுகையில், அனைவருக்கும் நமது ஆச்சாரியா தவளக்குப்பம் பள்ளியில் வருகின்ற திங்கட்கிழமை ஆகஸ்ட் 26 அன்று கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது. அதனை முன்னிட்டு மாறுவேட போட்டி நடைபெற உள்ளது. இதில் 2 வயது முதல் 5 வரை உள்ள குழந்தைகள் பங்கேற்கலாம். ஆச்சாரியா பள்ளி குழந்தைகள் மட்டுமின்றி மற்ற குழந்தைகளும் பங்கு பெறலாம். குழந்தைகளை உங்கள் படைப்பாற்றலுக்கு ஏற்ப மாறு வேடமிட்டு அழைத்து வரலாம். அது மட்டுமின்றி பங்கு பெறும் அனைத்து குழந்தைகளுக்கும் சான்றிதழும் பரிசும் உண்டு. விழா நடைபெறும் நேரம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. அனுமதி முற்றிலும் இலவசம் என அவர் தெரிவித்தார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் மற்றும் புதுச்சேரி நகராட்சி இணைந்து நடத்திய கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான மாபெரும் இலவச விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் மற்றும் புதுச்சேரி நகராட்சி இணைந்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான மாபெரும் இலவச விழிப்புணர்வு முகாம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, மருத்துவர் ஆனிஸ் அகமத் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு ரொட்டேரியன் அமுதவாணி, அகிலா ஜாகர் பயல் ஆகியோர் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு விழிப்புணர்வு பேருரை வழங்கினர். தொடர்ந்து ரோட்டரி மாவட்டம் 2981 மண்டலம் 27 உதவி ஆளுநர் மேரி டெல்லா செயல்பாடுகள் குறித்து விளக்கமாக உரையாற்றினார். மேலும் விழிப்புணர்வு முகாமில் நோக்கங்கள் பற்றி மேரி கலா சிறப்பாக எடுத்துரைத்தார். தொடர்ந்து அன்று ராதா ராஜகோபாலன் உரையாற்றிய இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
புதுச்சேரி மரப்பாலம் செவன்த் டே அட்வான்ஸ்டு மேல்நிலைப் பள்ளி என முப்பெரும் பள்ளிகள் சார்பில் 68ஆம் ஆண்டு விளையாட்டு விழா பிரம்மாண்டமாய் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மரப்பாலம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப் பள்ளி, ஒயிட் டவுனில் உள்ள செவன்த் டே அட்வென்டிஸ்ட் உயர்நிலைப் பள்ளி, மரப்பாலத்தில் உள்ள ICSE பள்ளி என முப்பெரும் பள்ளிகள் சார்பில் விளையாட்டு விழா புதுச்சேரி கோரிமேடு போலீஸ் விளையாட்டுத் திடலில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மரப்பாலம் செவன்த் டே அட்வான்ஸ்டு மேல்நிலைப் பள்ளி என முப்பெரும் பள்ளிகள் சார்பில் 68ஆம் ஆண்டின் விளையாட்டு விழாவின் தொடக்கமாக இறை வணக்கத்தை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரமணன் அவர்கள் வாசித்தார். மாணவர்கள் அனைவரும் ஆர்வமுடன் அவர்களின் விளையாட்டு உடையான மஞ்சள், பச்சை, வெள்ளை, சிவப்பு வண்ணத்தில் கொடியேந்தி அணிவகுத்து நின்றனர். தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பரிசுகளை வென்ற நமது பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் விளையாட்டு தீபத்தை ஏந்தி விளையாட்டு திடலை வலம் வந்து தீபத்தை ஏற்றி வைத்தனர். இந்த விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் பள்ளி முதல்வர் முனைவர் சபர்ஜன் குமார் அவர்கள் அனைவரையும் வரவேற்று முன்னிலை வகித்து மாணவ மாணவிகளை வளர்க்க வேண்டிய விதம் குறித்தும், விளையாட்டின் அவசியம் குறித்தும், பெற்றோரை மாணவர்கள் மதிக்க வேண்டிய அவசியம் குறித்தும் பேசினார். இவ்விழாவிற்கு புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் திரு கண்ணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி விழாவினை தொடக்கி வைத்தார். மேலும் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் பற்றியும், போதைப் பொருள் மற்றும் செல்போன் போன்றவற்றை தவிர்க்க வேண்டிய அவசியம் குறித்தும் சிறப்புரையாற்றினார். பின்னர் ஓட்டப்பந்தயம், கொக்கோ, வாலிபால், கபடி போன்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கி பாராட்டினார். இவ்விழாவிற்கு புதுச்சேரி பல்கலைக்கழகம் விளையாட்டுத்துறை தலைவரும் பேராசிரியருமான முனைவர் வினோத்குமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விளையாட்டு திறனை வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் குறித்தும், அதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும், வேலை வாய்ப்புக்கும் விளையாட்டு அவசியமான ஒன்று என்பதையும் விளக்கி கூறினார். மேலும் குண்டு எறிதல், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், தொடர் ஓட்டம் போன்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயமும் பதக்கமும் வழங்கி பாராட்டினார். இவ்விழாவின் இறுதியாக விழாவில் பங்கேற்ற பெற்றோர்களும் மாணவ மாணவிகளும் பள்ளியின் பொருளாளர் அப்போலோ ஜோசப் நன்றி உரையாற்றினார். இவ்விளையாட்டு விழாவில் 460க்கும் மேற்பட்ட பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் 3 பள்ளிகளைச் சேர்ந்த 2300க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பங்கு கொண்ட பெற்றோர்களுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் பள்ளி முதல்வர் மற்றும் சிறப்பு விருந்தினரால் வழங்கப்பட்டன. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர்களான ஸ்ரீதர், திலீபன், முருகன், சிங்காரவேலன், ரேவதி, ரோசி மற்றும் பிற ஆசிரியர்கள் செய்திருந்தனர். மணவெளி தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூக நலத்துறை மூலம் இலவச 3 சக்கர மோட்டார் வாகனத்தை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த 11 பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது சமூக நலத்துறை துணை இயக்குனர் ஆறுமுகம், தொகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, பொதுச் செயலர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், துணைத் தலைவர் மணிகண்டன், கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குனர் சக்திவேல், முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், தானாம்பாளையம் ஞானசேகர் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர். வில்லியனூர் புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மழைக்கோட்டு மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்று மாணவர்களுக்கு வழங்கினார். வில்லியனூர் புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மழைக்கோட்டு மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை தாங்கினார். வில்லியனூர் புனித லூர்து அன்னை திருத்தலத்தின் பங்குத்தந்தை மறைதிரு ஆல்பர்ட், வில்லியனூர் அன்னை குரூப்ஸ் அன்பு சன் குமரவேல் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அருட்தந்தை ஜே ஆல்வின் அன்பரசு வருகை ஏற்று அச்சமயம் மாணவர்களுக்கு இலவச மழைக்கோட்டு மற்றும் மிதிவண்டிகள் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்களால் வழங்கப்பட்டது.
இந்நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் உடற்கல்வி ஆசிரியர் ஆரோக்கிய ஜேம்சன் ஒருங்கிணைத்தார். நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேங்காய்திட்டு அரசு பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் அனைத்து அரசு பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கி வருகிறது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் இயங்கும் தமிழ்கனல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் இலவச மிதிவண்டிகளையும் மாணவர்களுக்கான நாட்குறிப்பு கையேடுகளையும் வழங்கினார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் குணசேகரன் விருந்தினர்களை வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியின் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தொடர்ந்து பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளின் பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் எதிர்வரும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இப்பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் 100% தேர்ச்சி பெற்றிட மாணவர்களுக்கான சிறப்பு வகுப்புகள் நடைபெற சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் ஆலோசிக்கப்பட்டது. இதில் அனைத்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பங்கேற்று தங்களது மேலான ஆலோசனைகளை வழங்கினர். புதுச்சேரியில் நீர்நிலைகள் மற்றும் ஆற்றுப்படுகையில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமிப்பு செய்யும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இதற்கு உறுதுணையாக இருக்கும் சபாநாயகர் பதவி விலக கோரியும் காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் முதல் பூர்ணாங்குப்பம் வரை ஆற்றை ஒட்டிய ரெசார்ட்டுகள் கட்டப்பட்டு உள்ளது. இந்த ரெசார்ட்டுகள் நீர்நிலைகள் மற்றும் ஆற்றுப்படுகையில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமித்து வருவதாக கூறி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அவர்களிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்தும் இந்த ஆக்கிரமிப்புக்கு உடந்தையாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் இருப்பதாகவும் அதற்கு அவர் பதவி விலக வலியுறுத்தியும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தராமன் தலைமையில் 75க்கும் மேற்பட்ட காங்கிரசார் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் சபாநாயகர் பதவி விலக வேண்டுமென கோஷங்களை எழுப்பினர்.
இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.